அம்மா பார்த்து. முன்னேறு இதெல்லாம் பண்ண சொல்லுது. முன்னேறு பூல மாட்ட சொல்லுது. எதுக்கு பண்ற நீ? சாரி டாடி, நான் மம்மி போட்டோக்கு பூ போடலாம்னு நினைச்சேன். தெரியாம கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சு. உன்னை யார் அதிக பிரசித்தனமான வேலையில செய்ய சொல்லுது? அப்படியே அரைஞ்சா நிறுத்துடா. இன்னைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள், அடிச்சிடாத. அம்மா, உயிரோட இருந்தவளதான் பிறந்த நாள் அன்னைக்கு சாகடிச்சிட்டாளே. போட்டோலையாவது வாழ்ந்துட்டு இருக்காளேன்னு நினைச்சேன். அதையும் நாசப்படுத்திட்டாளே உன்ன. கொஞ்சம் கூட அறிவு இல்லை உனக்கு? நீ எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடலன்னு யாரும் எழுதாங்க? வேணும்னே தான் இப்படி பண்ணிருக்கா. இல்ல டாடி, நான் சத்தியமா பண்ணல. அரஞ்செல்லாம் பல்லுகள் எல்லாம் பேந்துரும். திட்டாதடா, பயத்துல அவ எப்படி திக்குறா பாரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் வித்யா இறந்த நாள் அதுவுமா அவ போட்டோவை போட்டு உடைச்சிருக்கா. இவ்வளவு வாழ்நாள் ஃபுல்லா மன்னிக்கவே மாட்டேன். என்ன சாரி டாடி? இனிமே என்ன டாடினே கூப்பிடாத. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இதுதான் உன்னோட லாஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன்லாம். இனிமே பர்த்டே அது செலிப்ரேட் பண்ண தொலைச்சு சொல்லிட்டேன். எதுக்கு அழற? அழுதுனா அரைஞ்சிருவான். கோவப்படாதப்பா. அழாதம்மா, அழாத. பாட்டி இருக்கல்ல, அழாதம்மா, அழாத. அஞ்சலி, இப்ப மட்டும் இல்ல, இனிமே சாகர வரைக்கும் பர்த்டே அன்னைக்கு கரெக்டா 12 மணிக்கு நான் உனக்கு விஷ் பண்ணுவேன். ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கியா? ஐயா, என்ன தக்குறீங்கயா? அது தெரியுது. நம்ம பூனை பிடிக்கிற மாதிரி மெதுவா பண்ணிட்டு இருக்கிய. போலீஸ்காரனுக்கு மன வலிமை இருக்கணும், அதே மாதிரி உடல் வலிமையும் இருக்கணும். ஓட்டுனால அப்படியே படபடன்னு தேப்பியா, அதை விட்டுட்டு. ஐயா, நான் போய் உங்களுக்கு எப்படியா? யோ, என் மேல உனக்கு கோவமே இல்லையா? கோவத்துல காட்டியா? நடி. சரி, நல்லா பண்ணு. அப்படி போடு. ஓ, இவ்வளவு கோவம் வச்சிருக்கியா? போடு போடு, நல்லா தேய். அப்படி போடு. மயிலு, அடுப்புல வெந்நீர் வச்சிருக்கேன்பா. எண்ணெய் தேய்ச்சி முடிச்ச உடனே சொல்லு, பாத்ரூம்ல கொண்டு வைக்கிறேன். சரிமா? நல்லா பிடிக்கிற. இப்போடு. இப்பதான் தெரியுதியா என் மேல எவ்வளவு கோவத்தை வச்சிருக்கானு. இந்த கையும் கோவம்லாம் ஒண்ணு இல்லைங்க. நல்லா தேய். கொரியர். உள்ள வாப்பா. யாருக்குப்பா? அஞ்சலிக்குமா. ஓஹோ, அஞ்சலி, உனக்கு கொரியர் வந்திருக்குமா? எங்க இருந்துப்பா வந்திருக்கு? அமெரிக்கால இருந்துமா. அஞ்சலி, இந்த பிரிச்சு பாரு.
அஞ்சலி, நான் உனக்கு 2-3 gift கொடுத்துட்டேன். நீ தான் நான் கேட்ட gift ஒன்றும் கொடுக்கல. ஓகே, பரவாயில்ல. கிஃப்டா உன்ன மாதிரி அழகா ஒரு ஹேண்ட் பேக்கையும் அதுல ₹1 காயினையும் போட்டு கொடுத்துருக்கேன். ஹோப் யூ லைக் இட். விக்கி. யார் அனுப்பியிருக்கா? விக்கி பாட்டி. விக்கியா? இது போதையா, நல்லா தெளிவா பண்ணிட்டேன். வா போலாம். சரிங்க. இதெல்லாம் எடுத்து வை, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா, சுடு தண்ணியை விஷ்வா கிட்ட கொடுத்து அனுப்புங்க. சரிப்பா. என்னமாச்சு? எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. ஏய், உனக்கு என்ன பைத்தியங்கத்தையும் பிடிச்சு போச்சா? சுட சுட வெந்நீர் எடுத்து மேல ஊத்திக்கிட்ட. இது உங்க அப்பனுக்கு வச்ச வெந்நீர்டி. அவன் குளிக்கிறதுக்கு வர பாத்ரூமுக்கு போயிட்டா. இப்படி கிறுக்கு பிடிச்சு போயிடுச்சே. என் பேத்தி வாழ்க்கையில காதல் அத்தியாயம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கடவுளே, இதுவாது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். விஸ்வா, அந்த வெளியில சீக்கிரம் எடுத்துட்டு வா. இப்ப என்னடா செய்யறது? ஏய், சிச்சோ, என்னடி? மா, விஸ்வா கிட்ட அந்த சுடு தண்ணியை கொடுத்து அனுப்புமா. டேய் விஸ்வா. ஐயா, கண்ணெல்லாம் எரியுது, சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. டேய் விஸ்வா, ஒன்னதாடா, காது கேக்குதா இல்லையா? கண்ணு எரியுது, சீக்கிரமா வெந்நீர் எடுத்துட்டு வா. அம்மா ப்ளீஸ் மா, நீங்க சொல்லி சமாளிங்க. நீயாவது சீக்கிரமா வெந்நீரை விஸ்வா கிட்ட கொடுத்து அனுப்புமா. அது மயிலே, வெந்நீர் இல்லப்பா. என்னது இல்லையா? என்ன பண்ணீங்க? நம்ம டிரைவர் விஸ்வா இல்ல, அவன் தான் எடுக்கும் போது கீழே கொட்டிட்டாப்பா. அம்மா அம்மா, என்னம்மா இது? என்ன போய் மாடி விட்டுட்டீங்க? விஸ்வா தடிமாடி மாதிரி வளர்ந்துருக்கானே தவிர அறிவே கிடையாது. அவனை வேலையை விட்டு அனுப்பணும். முதல்ல எல்லாமே போச்சு, நான் செத்த. எப்ப நீங்க சுடுதண்ணி வச்சு எப்ப நான் குளிக்கிறது? போங்க, நான் பச்சை தண்ணியே குளிக்கிறேன். போங்க. காரியம் ஆகணும்னா ஆம்பளைங்க என்ன வேணா சொல்லுவாங்க, பொம்பளைங்க நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். You go and sit there. சரிம்மா. உலக அதிசயமா பரத் திரும்பி வந்தா. நான் தப்பு பண்ணிட்டேன், பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ண ஆசைப்படுறேன்னு உங்களை தேடி வந்தா. இத்தனை வருஷம் தேடி வராதவர இனிமேல வரப்போதாரு. அப்படியே வந்தாலும் அப்பாங்கிற கேரக்டர் கௌதமை விட பெட்டரா பிளே பண்ண முடியவே முடியாது. பரத்,
மனசுக்குள்ள எத்தனையோ வேதனைகளை புதைச்சு வச்சிருக்கிறவ. நேசிச்ச மனிதனே ஏமாத்தின வலி, தனிமை, பையனோட உயிருக்கு ஆபத்துன்னப்போ சாஞ்சி அழ தோளில்லாத தனிமை, இந்த வயசுல சந்திக்க கூடாத சோகங்கள். இதுதான் சந்தியா. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சந்தியாவை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, கிருஷ்ணன் நான் ஃபேஸ் பண்றேன். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பேச வார்த்தை இல்லாம நிக்கிறேன். வாய் சாமர்த்தியத்தினால எதை வேணாலும் சமாளிச்சிடலாம்னு நினைச்சவன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் பேசி சமாளிச்சு தப்பிச்சிடலாம்னு நினைச்சவன்னா. இதுல வேடிக்கை என்னன்னா, தப்பு காரியம் பண்ணும்போது யோசிக்காம பேசி தப்பு பண்ண. இன்னைக்கு நான் செஞ்ச தப்ப உணர்ந்து அந்த தப்பை திருத்திக்கலாம்னு நினைக்கும் போது I'm at loss of words. சந்தியா ஒரு மனுஷன், ஒரு கணவன், ஒரு தந்தை எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் கௌதம். கிறிஷோட வாழ்க்கையில முக்கியமான தருணத்துல அப்பாவா வந்துட்டு போன ஒரு காட் சென்ட் ஏஞ்சல் தான் கௌதம். I cheated you, Sandhya, and I never felt guilty about it. ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு கடவுள் எப்படியெல்லாம் காரணத்தை கொடுக்கிறாரு. தன்னை ஏமாத்தினவன், தன்னை வேதனைப்படுத்தினவன், அவனுடைய குழந்தைன்னு தெரிஞ்சும் அதை அழிச்சு தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்காம, ஏன் ரத்தம், ஏன் உயிர், நான் கைவிட்டுற மாட்டேன்னு அந்த குழந்தைய பெத்து வளர்த்தியே. That's what a mother is. சந்தியா, அதே மகன் சாக போறான்னு தெரிஞ்சதும் தனி மனுஷியா முட்டி மோதி காப்பாத்தினியே. You're more than a mother. கிறிஷ் இஸ் டையிங் பாய்னு கேள்விப்பட்டதும் எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு ப்ரூட்டல் ஷாக். நான் பண்ண பாவம், என் பையனை தண்டிச்சிருமோன்ற ஒரு கில்ட், இதெல்லாம் சேர்த்து என்ன கொன்னுருச்சு. எல்லா பாவமும் செஞ்ச நான் நல்லா இருக்கும்போது எந்த பாவமும் செய்யாத அந்த குழந்தை. ஏன் லைஃப் ஹேஸ் a way of punishing youன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏன் கிறிஷ் பழிச்சு திரும்பி வந்திருக்கான்னா, லைஃப் இஸ் ஓப்பனிங் a new door for me. ஒரு செகண்ட் சான்ஸ், மேபி a last chance. ஒரு நல்ல கணவனா, ஒரு நல்ல தகப்பனா என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. will you accept me as your husband னு கேட்கறத விட will you accept me as his father னு கேட்கறது தான் இப்போ முக்கியம். பரத், இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் கிறிஷ். He is the purpose of my life. என் வாழ்க்கை, என் சந்தோஷம் எல்லாமே அவன்தான். அப்பாங்கிறது எவ்வளவு ஒரு நோபலான உறவுன்னு கௌதம் கிறிஷுக்கு காமிச்சிட்டாரு. அது அது கொஞ்ச நேரமே ஆனாலும் அது அவனோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அவன் ஆசைப்பட்ட, அவன் கனவு கண்ட, அவன் எதிர்பார்த்த அப்பாவா கௌதம் இருந்தாரு. Your biggest challenge is Krish. அந்த குழந்தைக்கு நீதான் உண்மையான அப்பான்னு எப்படி மனசுல பதிய வைப்பேன்னு தெரியல. I understand. I understand. There is a boy named Krish. கடவுளோட ஃபேவரட் பாய். அவன் பாவம் லோன்லியா இருக்கானேன்னு அவன் கூட விளையாட, டிராயிங் பண்ண, பாட்டு பாடன்னு ஒரு ஏஞ்சலை கடவுள் அமைச்சாரு. அந்த ஏஞ்சல் தான் கௌதம். திடீர்னு ஒரு நாள் அந்த ஏஞ்சல் காணாம போயிடுச்சு. அந்த பாய் ரொம்ப சேட் ஆயிட்டான். அத பார்த்த கடவுள், ஓகே திஸ் டைம்
அவனோட ரியல் அப்பாவை அனுப்பி வைக்கிறேன்னு அனுப்பி வச்சாரு. அதுதான் அதோ நிக்கிறாரே பரத், கிறிஷோட அப்பா, ரியல் அப்பா. காட் கிறிஷுக்கு ஸ்பெஷலா கொடுத்த கிஃப்ட். என் கௌதம் அந்த கடவுள்கிட்ட போய் உனக்கு அனுப்பின கிஃப்ட் பரத். ஐ மிஸ் கௌதம். யா ஐ நோ, we all miss him. பட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கௌதம் அங்கிள், நீ என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ரியல் அப்பாவோட சேரணும்னு ஆசைப்பட்டாரு. என்கிட்ட இருக்கும்போதே இவ்ளோ ஹாப்பியா இருக்கானே, அவன் ரியல் அப்பாவை பார்த்தா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லுவாரு. இன்னைக்கு ஏன் ஸ்ருதி அவ அப்பாவை மிஸ் பண்றா, ஆனா உனக்கு ரியல் அப்பா இருக்காரு. கௌதம் அங்கிள் ஆசைப்பட்ட மாதிரி கிறிஷோட ரியல் அப்பா வந்துட்டாரு. கௌதம் அங்கிள் மாதிரியே ஃப்ரெண்ட்லியா, பாசமா, ஜாலியா, ஏன் அதை விட ஜாஸ்தியாவே இருப்பாரு. கிறிஷ் இந்த அப்பா பாவம் தானே, உன்னை பார்க்கணும்னு எங்கெல்லாமோ தேடி உன்னை கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்காரு. இந்நேரம் நீ ரியல் ஃபாதரோட சேர்றத கௌதம் அங்கிள் பார்த்திருந்தா எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பாரு. போ, நீ தேடின காத்திருந்த கிறிஷோட ரியல் அப்பா வந்திருக்காரு. பி த பெஸ்ட் ஹாப்பியஸ்ட் பாய் ஆன் எர்த். இந்த ரியல் அப்பாவில் கௌதம நீ பாப்ப. போ. நீ ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்திருக்க? தன்னோட குழந்தை நீமோவை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அதோட அப்பா என்னென்னமோ கஷ்டப்பட்டு சிட்னி வரைக்கும் போய் காப்பாத்திருக்கு. அந்த மீனுக்கு இருந்த பாசம் கூட எனக்கு இல்லாம போச்சு. ஐம் சாரி கிரிஷ். கௌதம் அளவுக்கு நான் நல்ல அப்பாவா இல்லாம இருக்கலாம். பட் ஃபார் அ ஸ்டார்ட் ஐ கேன் பி யுவர் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ்?
தப்பு பண்ணவனை தண்டிக்கிறத விட திருந்தி வரவனை அணைக்கிறது தான் மனிதாபிமானம்.